இப்போதாங்க மெஹந்தி கிளாஸ் போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே கோன் ரோலிங்கை மறந்துட்டேங்க அப்படின்றவங்களாம் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஷீட்டோட பாதியில் நம்ம மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு அதை உள் சைடாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள ஒரு குட்டி ஷீட் இருக்கும். அந்த குட்டி ஷீட்டை பிடிச்சிட்டே நம்ம ரோல் பண்ணிகிட்டே வரோம். இந்த பொரிக்கெல்லாம் நம்மளுக்கு மடித்து தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு கார்னரில் கொஞ்சம் ஷீட்டும் பேலன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு லைட்டாக ஹோல் இருக்கும். ஹோல் இல்லைனா நீங்கள் லைட்டாக லூஸ் பண்ணிங்கன்னா ஹோல் வந்துடும். இதுக்குள்ளே நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு பின் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் 0.5 வச்சுருக்கேன், உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு இப்போ நம்ம இதை இப்போ டைட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி குட்டி ஷீட் உள்ளே இருக்கும். அது மேலே நம்மளோட தம் ஃபிங்கரை வச்சுக்கிறோம். நம்ம பேலன்ஸ் 4 ஃபிங்கர்ஸையும் கோனோட மேலே வச்சுட்டு தம் ஃபிங்கரை அந்த குட்டி ஷீட் மேலே வச்சுட்டு அந்த குட்டி ஷீட்டை மட்டும் நீங்கள் மூவ் பண்ணணும். எப்படி மூவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் வர மாதிரி மூவ் பண்ணணும். இதே மாதிரி மூவ் பண்ணிகிட்டே லைட்டாக மேலே புல் பண்ணிங்கன்னா டிப் கிட்டையும் கரெக்டாக பின் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டைட் ஆயிரும். அண்ட் தென் கோனும் நமக்கு வேணுங்கிற சைஸ் குட்டியாயிரும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம செல்லோ டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி சைஸ் செல்லோ டேப் எடுத்துகிட்டு ரெண்டோட கார்னரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா செல்லோ டேப்பை கோனோட கீழ் சைடு வர மாதிரியே நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம மேல் சைடு ரோல் பண்ணோம்னா டிப்பில் போய் போட்டுருவீங்க, அப்புறம் நம்மளுக்கு பேஸ்ட்டே வெளியே வராது. இந்த மாதிரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம செல்லோஃபன் ஷீட்டோட லாஸ்ட் பிட் இருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கோனோட பாடிக்கும் லாஸ்ட்டு ஷீட்டையும் பிட்டுக்கும் சென்டரில் ஒரு செல்லோ டேப் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது எந்த சைஸில் நீங்கள் பண்ணால் கரெக்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர் அதுக்குள்ளே போகணும். அதே மாதிரி நீங்கள் லூஸாக விட்டால் அந்த கோன் கீழே விழுகவும் கூடாது, அதே சமயம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.